இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். சிறுமியின் குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல். புதுச்சேரி பாஜக சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி. புதுச்சேரியின் பாரம்பரியமான மேரி கட்டிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. உள்ளாட்சித்துறையின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பு. புதுச்சேரியில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியீடு. மார்ச் 25ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் எனவும் தகவல். பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணிகள் இல்லை, தனித்து விடப்பட்டது புதுச்சேரி அதிமுக. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்டு உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தினருக்கு பாஜகவினர் நேரில் சென்று ஆறுதல் கூறி நிவாரண உதவித்தொகையாக 5 லட்சம் ரூபாய் வழங்கினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயது மாணவி கடந்த 2ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். சிறுமியின் படுகொலைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக அமைப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் அரசு சார்பில் சிறுமியின் படுகொலைக்கு இழப்பீடாக 20 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு சமூக அமைப்பினரும் அரசியல் கட்சிகளும் சிறுமியின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் முத்தியால்பேட்டையில் உள்ள சிறுமியின் வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினர். இதில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, பாஜக தலைவர் செல்வகணபதி, அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறி பாஜக சார்பில் நிவாரணத் தொகையாக 5 லட்சம் ரூபாய் வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் செல்வகணபதி, புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. இதனால் அரசு மற்றும் காவலர்கள் மட்டுமே கட்டுப்படுத்த முடியாது. பொதுமக்களும் கஞ்சா விற்பனை குறித்து தெரிந்தால் காவலர்களுக்கு உடனடியாக தகவல் கொடுத்தால் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் நடமாட்டத்தை அறவே ஒழிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சம்பவம் புதுவை மண்ணிலே நடக்காம இருக்கணும். அதுக்காக போலீஸ் துறை எல்லாவித நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்குது. நம்முடைய உள்துறை அமைச்சர் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து குற்றவாளிகளையும் மிக விரைவாக கண்டுபிடிச்சு அவங்கள போக்சோ சட்டத்தில் போட்டு அவங்களுக்கு விரைவு நீதிமன்றம் அமைச்சு அவங்களுக்கு கூறிய சீக்கிரத்தில் என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதிகபட்ச தண்டனை, அது அதிகபட்ச தண்டனையாக தான் இருக்கும். ஏன்னா இது நாங்கள்லாம் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்து எப்படி எங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு இதை காலகட்டத்தில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். அதனால தான் இதெல்லாம் ஆனால் செயலில் செய்து காட்டிட்டு இருக்கோம். எப்படியும் புதுவை மண்ணில் வரும் காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடைபெறக்கூடாது. அதனால அரசாங்கம் நல்லா முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. போலீஸ் துறை தகுந்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. விரைவில் மற்ற குற்றவாளிகளும் கண்டுபிடிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கிற வரையிலும் நாங்கள் ஓய மாட்டோம். புதுச்சேரியின் பாரம்பரியமிக்க மேரி கட்டிடத்தை 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து உள்ளாட்சித்துறையின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் இருந்த மேரி கட்டிடம் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் 1870ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பழமையான கட்டிடம். மேரி கட்டிடத்தில் புதுச்சேரி நகராட்சி அலுவலகம் இயங்கி வந்தது. இந்நிலையில் போதிய பராமரிப்பு இல்லாததால் அதேபோல் மறுவடிவமைப்பு செய்ய பணிகள் தொடங்கப்பட்டது. ஆனால் பணிகள் நடக்கும் போதே கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2014இல் இடிந்து விழுந்தது. புதுச்சேரியின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருந்த மேரி கட்டிடத்தை அதே இடத்தில் பழமை மாறாமல் மீண்டும் கட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இதனையடுத்து கடந்த 2017ஆம் ஆண்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி திட்ட அமலாக்க முகமை மூலம் 14 கோடியே 83 லட்சம் ரூபாயில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது. சுமார் 690 சதுர மீட்டரில் பிரதான கட்டிடம், தரைத்தளம், முதல் தளம், கருத்தரங்க கூடம், திருமண பதிவு அறை உள்ளிட்டவைகள் பாரம்பரிய பழைய கட்டிட பாணியில் கட்டப்பட்டன. இந்த திட்டம் 100% மத்திய அரசின் நிதியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. மேரி கட்டிடத்தை கடந்த 2021 பிப்ரவரி 25இல் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். பிரதமர் திறந்து வைத்து 3 ஆண்டுகள் ஆகியும் எந்த அலுவலகமும் வரவில்லை. இந்நிலையில் துணைநிலை ஆளுநர் மாளிகை பழுதடைந்து சீர் செய்யப்பட வேண்டிய நிலையில் உள்ளது. அதனால் மேரி கட்டிடத்தில்
துணைநிலை ஆளுநர் மாளிகை தற்காலிகமாக இயங்க ஆலோசிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்புகள் கிளம்பியதால் கைவிடப்பட்டது. ஆனாலும் நகராட்சி அலுவலகம் திறக்கப்படாமல் மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி மேரி கட்டிடத்தை திறந்து வைத்து கட்டிடத்தை உள்ளாட்சித்துறையிடம் ஒப்படைத்து சுற்றி பார்த்தார். நிகழ்ச்சியின் போது சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் காலியாக உள்ள 256 உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசு பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை சார்பில் பணியாளர்கள் துறையில் உதவியாளர் பணியிடங்களில் காலியாக உள்ள 256 பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்விற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வசிக்கும் தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போட்டித் தேர்வுகள் மூலம் நிரப்பப்பட உள்ள காலி பணியிடங்கள் குறித்த விவரங்கள், இடஒதுக்கீடு, கல்வித் தகுதி, விண்ணப்பிக்கும் முறை, தேர்வு முறை, தேர்வு செய்யும் முறை உள்ளிட்டவற்றை விவரங்களை recruitment.py.gov.in என்ற அரசின் இணையதள பக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்கள் மார்ச் 25ஆம் தேதி அன்று காலை 10 மணி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றும், விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி தேதி ஏப்ரல் 24ஆம் தேதி மாலை 5 மணி வரை மட்டுமே என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் கூட்டணியின்றி அதிமுக தனித்து விடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணி, அதிமுக கூட்டணி என மும்முனை போட்டி உருவாகியுள்ளது. தமிழகத்தில் அதிமுக தலைமை தேமுதிக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. சிறிய கட்சிகள் ஆதரவு அளித்திருந்தாலும் குறிப்பிட்ட வாக்கு வித்தியாசம் உள்ள கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இடம்பெறவில்லை. இந்நிலையில் பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. இதனிடையே புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட 23 பேர் கட்சி தலைமையிடம் விருப்ப மனு தாக்கல் செய்தனர். விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் சமீபத்தில் தொகுதி வாரியாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேர்காணல் நடந்தது. புதுச்சேரியில் 23 பேரும் நேர்காணலில் பங்கேற்றனர். ஆனால் இதில் அதிமுக அவைத்தலைவர் அன்பானந்தம், அன்பழகன், உடையார் இளைஞர் பாசறை தலைவர் தமிழ்வேந்தன் ஆகியோரிடம் மட்டும் நேர்காணல் நடத்தப்பட்டது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அதிமுக பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியின்றி தனித்து விடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து இடம்பெற்ற கட்சிகளும் புதுவையில் வாக்கு சதவீதம் கிடையாது. பாமக இடம்பெற்றிருந்தால் அந்த கட்சிக்கான வாக்குகள் அதிமுகவிற்கு கிடைத்திருக்கும். ஆனால் அதுவும் தற்போது காணல் நீராகிவிட்டது. இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தலில் பெறும் ஓட்டுகள் வரும் காலத்தில் கூட்டணி அமைந்தால் அதிமுகவிற்கு கூடுதல் சீட் பெற உதவும். இதனால் கணிசமான சதவீத வாக்குகளை பெற்றே தீர வேண்டும் என்ற நிலையில் புதுச்சேரி அதிமுகவினர் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காமராஜர் நகர் தொகுதியில் 8,71,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்காலை தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜர் தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் சாலை மற்றும் 45 அடி சாலையில் இருபுறமும் உள்ள யூ வடிவ வாய்க்காலை 8,71,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணி நடைபெறவுள்ளது. இதற்காக அடிக்கல் நாட்டு விழாவில் முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் பங்கேற்று பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் சீனு துருஞானம், உதவி பொறியாளர் தேவதாசு, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உழவர்கரை பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மொபைல் சரவணன், காமராஜர் நகர் தொகுதி பாஜக தலைவர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கால்நடை நலம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் 16 லட்சம் ரூபாய் மதிப்பில் 3 நடமாடும் மருத்துவ ஊர்திகளை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் மத்திய அரசின் கால்நடை நலம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் தலா 16 லட்சம் ரூபாய் மதிப்பில் 3 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகளை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் சென்று கால்நடைகளுக்கு மருத்துவம் செய்யும் வகையிலான அனைத்து வசதிகளும் இந்த கால்நடை மருத்துவ ஊர்தியில் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 2 ஊர்திகள் புதுச்சேரி பிராந்தியத்திற்கும் 1 ஊர்தி காரைக்காலுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், அமைச்சர் PRN திருமுருகன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இயக்குநர் லதா மங்கேஷ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் மேம்பாலம் அருகே ஆபத்தை விளைவிக்கும் வகையில் உள்ள பள்ளத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடைகள் திறந்த நிலையிலேயே உள்ளது. இதனால் நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதோடு வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கடும் சிரமத்திற்குள்ளாகின்றனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியின் முக்கிய சாலையான இந்திரா காந்தி சதுக்கம் மேம்பாலம் அருகே ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் பாதாள சாக்கடை பள்ளம் உள்ளது. கம்பிகள் போட்டு மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த கம்பிகள் சிதைவுற்று ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் பள்ளமாக காட்சியளிக்கிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் உள்ளிட்ட வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் வசிப்பவர்கள் பள்ளம் இருப்பது தெரிந்து கவனமாக வாகனங்களை ஓட்டுகின்றனர். ஆனால் அந்த பகுதிக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் வாகனங்களை ஓட்டி வந்தால் ஆபத்து ஏற்படும் நிலை அதிகம் உள்ளது. இந்நிலையில் பள்ளத்தின் ஆபத்தை உணர்ந்த அப்பகுதி பொதுமக்களில் ஒருவர் பள்ளத்தின் மீது பெரிய குச்சி ஒன்றை நட்டு ஆபத்தை தடுக்கும் வகையில் செயல்பட்டுள்ளார். மேலும் இரவு நேரங்களில் இந்த பள்ளத்தின் மூலம் ஏதேனும் அபாயங்கள் நிகழ்வதை தடுக்கவும் பொதுமக்களின் நலனை கருதி அரசு உடனடியாக அந்த பள்ளத்தை சரி செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96 ரூபாய் 16 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 86 ரூபாய் 33 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6060 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 790 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். Top quality service by global #1 brand Samsung. Only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry. Number 104 Anna Salai, Pondicherry. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.